ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம். எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1,999. இதுல உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணிருப்போம். 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், கேம்பஸ் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் எல்லாமே கவர் ஆகுற மாதிரி இதுல கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். இதோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. இதுல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? சோ நான் எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன் மேம், எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், ஆர்பிஎஃப் ஓட டெஸ்ட் பேட்ச், எஸ்எஸ்சியோட டெஸ்ட் பேட்ச், எல்லா எக்ஸாமோட டெஸ்ட் பேட்சும் அவைலபிளா இருக்கு. சோ நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. ஓகே? ஸோ எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் மேம். நான் கரண்ட் அஃபேர்ஸ்ல வீக்கா இருக்கேன். லாஸ்ட் 1.5 இயரோட கரண்ட் அஃபேர் வேணும். எனக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் கோர்ஸ் வந்து லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல நியூவா லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ அதுலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எஸ்எஸ்சி 2025க்கான கேலண்டரும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எஸ்எஸ்சி கேலண்டர்ல ரிலீஸ் பண்ண எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸுமே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நீங்க எஸ்எஸ்சி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்கனாலும் சரி, ரயில்வே ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்கனாலும் சரி, இந்த ஒரு கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணாலே போதுமானது. ஒரு டைம் தான் ஃபீஸ் பே பண்ண போறீங்க. உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணியே நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? சோ இன்னைக்கு கிளாஸுக்கு போலாமா? சோ என்ன சொல்லிருக்காங்க? The given bar graph shows the exports and imports of company A over a period of time. Study the bar graph and answer the question that follows. Number 1 to 6 in the graph represent 2001 to 2006 ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கம்பெனியோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க 2001ல இருந்து 2006 வரைக்கும். ஓகே? சோ இம்போர்ட்ங்கிறது இந்த திக்கா ஷேட் பண்ணிருக்கிறது இம்போர்ட், எக்ஸ்போர்ட்ங்கிறது இந்த லைட்டா ஷேட் பண்ணிருக்கிறது தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட். இப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் த இம்போர்ட் ஃபார் த பீரியட் 2001 to 6, 2001 முதல் 2006 வரையிலான இறக்குமதியின் சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இம்போர்ட்டோட சராசரி வேணும். இம்போர்ட்னா என்னது? இந்த திக்கா ஷேட் பண்ணிருக்கிறது இம்போர்ட். அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணி நாம சராசரி எடுக்கணும். 139 பிளஸ் 120 பிளஸ் 100, 128 பிளஸ் 107 பிளஸ் 148 இதெல்லாம் ஆட் பண்ணி சோ எதால டிவைட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 ஆல டிவைட் பண்ணணும். அப்படிதான் ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? சோ எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை எத்தனை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கோ. ஓகேவா? சோ எத்தனை இருக்கோ அதோட மதிப்பு டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். இதுதான் என்னது? ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? சோ இதுல என்ன இருக்கு? 130 இருக்கு, இங்க 120 இருக்கு. சோ 140 120 என்ன வரும்? 260 வரும். சோ அப்ப நமக்கு என்ன வரும்? 259 வருமா? இது ரெண்டே ஆட் பண்ணா 259 வருமா? சோ இப்படி மனசுக்குள்ளே ஆட் பண்ண உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா சோ 139, 120, 100, 128, சோ 107, 148 இப்படி போட்டும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க மைண்ட்ல ஆட் பண்றீங்க அப்படின்னா இங்க 139 இருக்கு, இங்க 120 இருக்கு. சோ 139 120 ஆட் பண்ண கஷ்டமா இருக்கும். இத 140ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 140 120 260, 260ல 1 போனா 259, 259 ஒரு 100 என்ன வரும்? 359. ஓகேவா? சோ 359 ஒரு 8 என்ன வரும்? 367 வரும். 367 ஒரு 20 என்ன வரும்? 387. சோ 387 ஒரு 100 என்ன வரும்? சோ 407. சோ 487. சோ 487 ஒரு 7 எத்தனை வரும் உங்களுக்கு? 494 வரும். சோ ஒரு 100 கூட்டினீங்க அப்படின்னா 594. 594 ஒரு 8 என்ன வரும்? 602. சோ 602 40, 642. சோ 642 ஒரு 10, சாரி ஒரு 100, 742. ஓகேவா? அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணா 742 வரும். இப்படியும் நீங்க ஆட் பண்ணிட்டு போலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியும் நீங்க ஆட் பண்ணலாம். சோ 9 8 17, 17 7 24, 24 8 32. சோ 7 2 9, 11, 11 3 14. சோ மீதி எத்தனை இருக்கும்? 6 6 1 7, 742 கிடைக்குமா? சோ அப்ப 742 தான். நீங்க எப்படினாலும் ஆட் பண்ணலாம். இப்படி எழுதி ஆட் பண்ணலாம். ஏன்னா பிகினர் இருந்தீங்க அப்படின்னா இப்படி எழுதி ஆட் பண்ணுங்க. இல்ல ஆல்ரெடி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோ இந்த மாதிரி மைண்ட்லயே நீங்க வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? சோ எது உங்களுக்கு டைம் சேவ் ஆகுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணுங்க. சோ அப்ப 742 எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு? 6 வருஷத்துக்கான ஐட்டம்ஸ் இருக்கு. சோ டிவைடட் பை 6 போட்டுடலாம். அப்ப ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்?
12 72. சோ திருப்பி 3 18 வருமா? சோ 3 18 திருப்பி 6 36 36ன்னு போயிட்டே இருக்கும். அப்ப 123.66ன்னு கிடைக்கும். ஓகே, சோ 121.66ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Manisha has rupees 8,000 in her wallet. Then she increased it by 10%. Now she spent 5% of it. The final value of money in her wallet will be how much percentage greater than the initial amount. Okay, so மனிஷாவிடம் அவருடைய பணப்பையில் 8000 ரூபாய் வைத்திருந்தார். அப்ப இனிஷியலா மனிஷா வந்து எவ்வளவு வச்சிருக்காங்க? 8000 ரூபாய் வச்சிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஒரு 10% அதிகப்படுத்துறாங்க. இனிஷியலா இருக்கிறதுல இருந்து ஒரு 10% அதிகப்படுத்துறாங்க. அப்ப எவ்வளவு இருக்கும்? இப்போ 8000 into 110 divided by 100 போடலாமா? 20 கட் ஆகிரும். சோ என்ன வரும்? 8800 இருக்கும். இப்ப அவங்க கையில 11 8 88. சோ 20. அப்ப இப்ப கையில எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8800 ரூபாய் இருக்கும். இனிஷியலா 8000 ரூபாய் இருந்துச்சு. அதுல ஒரு 10% அதிகப்படுத்தின பிறகு பாத்தீங்கன்னா 8800 இருக்கும். ஓகே, சோ அடுத்து என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அவர் 5% செலவிட்டார். இப்ப 8800 இருக்கா? அதுல 5% என்ன பண்ணிடுறாங்க? செலவு பண்ணிடுறாங்க. இப்ப கையில 8800 இருக்கு. அப்ப அதுல 5% செலவு பண்ணாங்க அப்படின்னா மீதி கையில என்ன இருக்கும்? இன்டு 95 divided by 100 போடலாமா? ஏன்னா டோட்டலா இருக்கிறதுல இருந்து 5% போகுது. அப்ப 95 divided by 100 போடலாம். அப்படி இல்லைன்னா எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா 8800ல 5% என்னன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு வரக்கூடிய ஆன்சர் என்ன வரும்? 88 into 5 8 5 40 440 வரும். சோ அந்த 440 8800ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம்? மைனஸ் பண்ணலாம். அப்படி மைனஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா தான் வரும். ஓகேவா? சோ அப்படியும் பண்ணலாம். இப்ப 8800ல 440 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 0 10ல 4 போனா 6 7ல 4 போனா 3 8360 இருக்கும். அப்போ ஃபைனலா அவ கையில எவ்வளவு ரூபாய் இருக்கும்? 8360. ஓகே, சோ இப்படியும் பண்ணலாம். 5% செலவு பண்றாங்களா? அப்ப 8800ல 5%ங்கிறது எவ்வளவு அமௌண்ட்னு பாருங்க. எவ்வளவு வரும்? 440 வரும். அந்த 440 இதுல இருந்து கழிச்சிட்டீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு என்ன வந்துரும்? 8360 கிடைச்சிரும். ஓகேவா? சோ இப்போ அவ கையில எவ்வளவு இருக்கு? 8360 இருக்கு. இப்படியும் நீங்க கால்குலேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 8800ல 95% என்னன்னு கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் கரெக்டா வரும். சோ 20 கட் ஆயிடும். சோ 88 into 95. சோ என்ன வரும்? 8 5 40 9 8 72. சோ 72 இங்க வந்து 8 5 40. சோ 6 7 4 11. சோ 9 8 72. சோ 72 ஒரு 11 என்ன வரும்? 83. சோ 8360. எப்படினாலும் நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ பாருங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? கடைசி கையில வந்து 8360 ரூபாய் இருக்கு. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா அவரது பணப்பையில் உள்ள பணத்தின் இறுதி மதிப்பு ஆரம்ப மதிப்பு தொகையை விட எவ்வளவு சதவீதம் அதிகமாக இருக்கும்? இனிஷியலா அவ கையில எவ்வளவு இருந்துச்சு? 8000 ரூபாய் இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் செலவெல்லாம் போக இப்ப கடைசியா கையில எவ்வளவு இருக்கு? 8360 ரூபாய் இருக்கு. அப்ப எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்கு? 360 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட இனிஷியலா கையில 8000 ரூபாய் இருந்துச்சு, கடைசி 8360 ரூபாய் இருக்கு அப்படின்னா எவ்வளவு எக்ஸ்ட்ரா இருக்குன்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? சோ பெருசுல இருந்து சின்னதை கழிச்சு என்ன சொல்லுவீங்க? 360 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லுவீங்க. அப்படிதானே? இப்போ எனக்கு எவ்வளவு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது வேண்டாம், எவ்வளவு பெர்சன்டேஜ்ங்கிறது தான் வேணும். ஓகேவா? அப்போ 360 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கா? அப்ப இனிஷியலா இருக்க 8000 ரூபாய் கீழே போட்டுக்கோங்க, 360 மேல போட்டுக்கோங்க. சோ இன்டு 100ன்னு போட்டாச்சு. சோ இப்ப கட் பண்ண என்ன வரும்? 20 கட் ஆகிரும், 00 கட் ஆகிரும். சோ திருப்பி என்ன வரும்? 4 2 8. சோ 2 4 8 9 4 36. சோ திருப்பி கட் பண்ணீங்க அப்படின்னா 4.5% கிடைக்கும். ஓகேவா? சோ 4.5% வந்து அவகிட்ட என்னவா இருக்கு? இப்போ அதிகமா இருக்கு. இனிஷியலா இருந்த அமௌண்ட்ல இருந்து 4.5% அதிகமா வச்சிருக்கா. சோ 4.5% அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? ரொம்ப ஈஸியான பேசிக்கான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 80 liters of mixture contain milk and water in the ratio 27:5. How much more water is to be added to get a mixture containing milk and water in the ratio 3:1? 80 லிட்டர் கலவையில் பாலும் தண்ணீரும் 27:5 என்ற விகிதத்தில் உள்ளது. 3:1 என்ற விகிதத்தில் பால் மற்றும் தண்ணீரை கொண்ட கலவையை பெற எவ்வளவு தண்ணீர் சேர்க்க வேண்டும்? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அலிகேஷன் அண்ட் மிக்சரோட பேசிக் கொஸ்டின். ஓகேவா? சோ ஒரு கலவை இருக்கு. அந்த கலவை பாத்தீங்கன்னா 80 லிட்டர். ஒரு பாத்திரம் இருக்கு. அந்த பாத்திரத்துல பாத்தீங்க அப்படின்னா 80 லிட்டர் இருக்கு. ஓகேவா? சோ 80 லிட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா மில்க்கும் வாட்டரும் இருக்கு. இதுல என்ன மிக்சர் இருக்கு? மில்க் அண்ட் வாட்டர் ரெண்டுமே இருக்கு. இது என்ன ரேஷியோல இருக்கு? 27:5ங்கிற ரேஷியோல இருக்கு. இந்த 80 லிட்டர் என்ன ரேஷியோல இருக்கு? 27:5ங்கிற ரேஷியோல இருக்கு. ஓகேவா? இதை நான் என்ன ரேஷியோல மாத்தணும்? 3:1ங்கிற ரேஷியோல மாத்தணும். அப்படி மாத்தணும் அப்படின்னா நான் எவ்வளவு தண்ணி ஊத்தணும்? எக்ஸ்ட்ரா நான் வந்து எவ்வளவு தண்ணிய
ஊத்தணும். இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மில்க் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சோ மில்க் எவ்வளவு இருக்கு? இப்போ டோட்டலா எவ்வளவு இருக்கு? 27:5 இருக்கு. அப்ப டோட்டல் எவ்வளவு? 32 பார்ட். அப்போ 32 பார்ட் தான் உங்களுக்கு என்னது? 80. ஓகே. சோ இப்போ நான் ரேஷியோல சொன்னேன் அப்படின்னா 27:5ங்கிற ரேஷியோல இருக்கு. அதே டோட்டலா சொன்னா நான் எத்தனை பார்ட் சொல்லலாம்? இது ஒரு 27 பங்கு, இது ஒரு 5 பங்கு, டோட்டலா 32 பங்கு. டோட்டலா லிட்டர்ல பார்த்தா 80 லிட்டர். அப்ப இந்த 32 பங்கு வந்து 80 லிட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து 1 பார்ட் கண்டுபிடிங்க. 80/32. சோ 4 8 32, 10 8 80. சோ 2, சோ திருப்பி 5 போகும். சோ திருப்பி என்ன ஒரு 2.5 வருமா? சோ 2.5 கிடைக்கும். ஓகேவா? சோ 2.5 1 பார்ட்ங்கிறது உங்களுக்கு என்னது? 2.5. ஓகேவா? சோ இப்போ மில்க் வந்து எத்தனை பங்கு இருக்கு? 27 பங்கு இருக்கு. சோ மில்க் மட்டும் அப்ப எவ்வளவு லிட்டர் வரும்? 27 பங்கு. ஒரு பங்கு 2.5னா 27 பங்கு எவ்வளவு வரும்? ஒரு பங்கு வந்து 2.5க்கு ஈக்குவல். அப்ப 27 பங்கு எவ்வளவு வரும்? 27 இன்ட்டு 2.5 இருக்கும். சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 27 இன்ட்டு 25, 5 7 35, 10 10 14 24, 24 3 27. சோ 4 2 6, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 67.5 லிட்டர். ஓகேவா? சோ இந்த 2x2 மல்டிபிளிகேஷனுக்கான ஷார்ட்கட் எல்லாமே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்திருப்பேன். ஓகே. சோ இதுல என்னது? மில்க் மட்டும் எவ்வளவு வருது? 67.5 லிட்டர் வருது. ஓகேவா? சோ இப்போ வாட்டர் எவ்வளவு? சோ வாட்டர் எவ்வளவு இருந்திருக்கு? 1 பார்ட் 2.5னா 5 பார்ட் என்ன வரும்? 25 5 125. சோ 12.5 லிட்டர்னு கிடைக்கும். ஓகேவா? சோ இப்போ உங்க கையில மில்க் அந்த பாத்திரத்துல இருக்கக்கூடிய பால் தனியா தண்ணி தனியா பிரிச்சு கொடுத்தாச்சு. சோ பால் எவ்வளவு இருக்குன்னா 67.5 இருக்கு. தண்ணி எவ்வளவு இருக்குன்னா 12.5 இருக்கு. சோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா இருக்கக்கூடிய கலவையில நான் என்ன பண்ணணும்? தண்ணி ஊத்தணும். எக்ஸ்ட்ரா எவ்வளவு தண்ணி ஊத்துனேன்னா எனக்கு 3:1ங்கிற ரேஷியோ கிடைக்கும். இது வந்து என்னது? மில்கோட அளவு. இது என்னது? வாட்டரோட அளவு. இப்ப நான் என்ன ஊத்த போறேன்? தண்ணி தான் ஊத்த போறேன். அப்ப எவ்வளவு தண்ணி ஊத்துறேன்னு எனக்கு தெரியாது. நான் இங்க எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? சோ இப்படி ஊத்தும் போது எனக்கு என்ன ஆகுது? 3:1ன்னு எனக்கு கிடைக்குது. ஓகேவா? சோ எக்ஸ் பார்ட் தண்ணியை நான் உள்ள ஊத்தும் போது எனக்கு மில்க் வந்து 3 பங்கு, வாட்டர் வந்து 1 பங்குன்னு கிடைக்குது. ஓகேவா? சோ இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 67.5 ஈக்குவல் டு 3 இன்ட்டு 12.5 பிளஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். சோ 67.5. இங்க என்ன வரும்? 12 3 36. அது கூட ஒரு 1.5 ஆட் பண்ணீங்கன்னா 37.5 கிடைக்கும். இல்லனா 125 இன்ட்டு 3ன்னு போட்டு ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி 4 வைங்க. 3 இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்கும். சோ இப்போ 3x ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும்? இங்க 67.5 இருக்கு, இங்க 37.5 இருக்கு. சோ மைனஸ் பண்ணா என்ன வரும்? 30 கிடைக்குமா? இந்த 37.5 இங்க வந்துச்சுன்னா மைனஸ் 37.5 ஆயிரும். ஓகேவா? சோ 6ல 3 போனா 3, மீதி எல்லாமே 0 ஆயிரும். சோ 30. ஓகே. அப்ப 3x 30 இருக்கும். x ஓட வேல்யூ என்ன வரும்? 30/3ன்னு கிடைக்கும். சோ x ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது? x ஓட வேல்யூ 10ன்னு கிடைக்கும். ஓகே. சோ x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? 10. ஓகே. சோ 10 liters. ஓகே. சோ ஆப்ஷன்ஸ் வந்து தப்பா இருக்கா? ஓகே. சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 லிட்டர். சோ ஆப்ஷன்ஸ் வந்து தப்பா இருக்கு. ஓகேவா? சோ ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 லிட்டர்ஸ் தண்ணி ஊத்தணும் அப்படின்னா அந்த ரேஷியோ வந்து 3:1ங்கிற ரேஷியோல மாறிடும். ஓகே. சோ 10 லிட்டர்ஸ் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? தெளிவா புரிஞ்சிருச்சா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஒரு ரேஷியோவும் கொடுத்திருக்காங்க, மொத்தமா எவ்வளவு லிட்டர்னு கொடுத்திருக்காங்க. சோ அதுல தனித்தனியா பிரிக்க போறோம். ஏன்னா எவ்வளவு தண்ணி ஊத்தணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பால் தனியா தண்ணி தனியா பிரிச்சாச்சு. பிரிச்சுட்டு வாட்டர் ஊத்துறதுனால இதுல எக்ஸ் போடுறோம். அதே எக்ஸ்ட்ரா மில்க் ஆட் பண்றோம் அப்படின்னா எக்ஸ மில்க் பக்கத்துல போட்டிருக்கணும். ஓகேவா? சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க. and 11 digit number 7 8 2 3 3 2 6 8 6 7 x is divisible by 18. what is the value of x ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. சோ ஒரு 11 digit நம்பர் இருக்கு, 11 இலக்க எண் இருக்கு. அந்த நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 18ஆல வகுபடுமா? அப்போ இதுல x ஓட வேல்யூ என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே. ஒரு நம்பர் 18ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா அதுக்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? 18க்கு தனியா டிவிசிபிலிட்டி ரூல் இல்ல. 18 வந்து 2 இன்ட்டு 9ன்னு பிரிச்சுக்கலாமா? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 2ஓட டிவிசிபிலிட்டி ரூல் 9ஓட டிவிசிபிலிட்டி ரூலை மட்டும் நாம செக் பண்ணா போதுமானது. ஓகேவா? சோ 2ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? லாஸ்ட் நம்பர் ஈவனா இருந்தாலே அந்த நம்பர் வந்து 2ஆல வகுப்படும். இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன் எல்லாம் பாருங்க, எல்லாமே ஈவனா தான் இருக்கு. ஓகேவா? சோ அப்போ 2 வச்சு நம்மளால ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடியாது. இப்ப அடுத்து பாருங்க.
அடுத்து என்னது 9ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா டிவிசிபிலிட்டி ரூல் என்ன, சம் ஆஃப் த டிஜிட் வந்து 9ஆல டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நம்பர் ஃபுல்லா 9ஆல டிவைட் ஆகும். இப்போ எல்லா டிஜிட்டையும் நீங்க ஆட் பண்ணுங்க. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸே உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நான் சொல்லி கொடுத்திருப்பேன். மேக்ஸ்ல நம்பர் சிஸ்டம்ல டிவிசிபிலிட்டி ரூல் எல்லாமே சொல்லி கொடுத்திருப்பேன். அதுல ரெண்டோட டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னா, அந்த கொடுத்திருக்க நம்பரோட லாஸ்ட் டிஜிட் இருக்கு இல்லையா, அது ஈவன் நம்பராவோ இல்ல ஜீரோவாவோ இருக்கு அப்படின்னா அந்த நம்பர் 2ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? அதே 9ஆல டிவைட் ஆகுது, எல்லாத்துக்கும் டிவிசிபிலிட்டி ரூல் சொல்லி கொடுத்திருப்பேன். 9ஆல டிவைட் ஆகுதுன்னா சம் ஆஃப் த டிஜிட் 9ஆல டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பர் 9ஆல டிவைட் ஆகும். இப்ப எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணுங்க. 8 7 15 17 20 23 25 31 39 45 45 ஒரு 7 எத்தனை 52 52 பிளஸ் எக்ஸ் கிடைக்கும். ஓகேவா? லாஸ்ட் டிஜிட் என்னன்னு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். சோ 52 பிளஸ் எக்ஸ். ஓகேவா? எக்ஸோட வேல்யூ இங்க ஆப்ஷன்ல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, 6 4 8 2ன்னு கொடுத்திருக்காங்களா? சோ அப்ப என்னென்ன பாசிபிலிட்டி எல்லாம் வரும், ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 6ஆ இருந்துச்சுன்னா 52 பிளஸ் 6 58 கிடைக்கும். சப்போஸ் எக்ஸோட வேல்யூ 4ஆ இருந்துச்சு அப்படின்னா 52 பிளஸ் 4 உங்களுக்கு என்ன கிடைக்கும், 56 கிடைக்கும். சப்போஸ் எக்ஸோட வேல்யூ 8ஆ இருந்தா என்ன பாசிபிலிட்டி, இங்க 60 வரும். எக்ஸோட வேல்யூ 2ஆ இருந்துச்சு அப்படின்னா 52 பிளஸ் 2 54 கிடைச்சிருக்கும். சம் ஆஃப் த டிஜிட் வந்து எக்ஸோட வேல்யூ இப்படி இருந்தா என்ன சம் ஆஃப் த டிஜிட், 4ஆ இருந்தா என்ன சம் ஆஃப் த டிஜிட் வந்திருக்கும். ஓகேவா? சோ இதுதான் பாசிபிலிட்டி. இப்போ நாம என்ன பண்ணணும், இந்த டிஜிட் வந்து உங்களுக்கு 9ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ 58 9ஆல டிவைட் ஆகுமா, ஆகாது. 56 டிவைட் ஆகாது. சோ இதுக்கு வாய்ப்பாடு தெரியணும். ஓகேவா? சோ 9ஆம் வாய்ப்பாடு கரெக்டா தெரிஞ்சிருக்கணும். 60 9ஆல டிவைட் ஆகுமா, ஆகாது. 54 9ஆல டிவைட் ஆகுமா, ஆகும். 6 9 54. ஓகேவா? 6 9s are 54ன்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்படிதானே? அப்ப இது மட்டும் தான் டிவைட் ஆகுது. அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட், நாம எடுத்த ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன, 2. இதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. தெளிவா புரிஞ்சிருச்சா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஜஸ்ட் ஆப்ஷன் பார்க்க போறோம், பார்த்துட்டு எலிமினேட் பண்ண போறோம். இதை வந்து பேப்பர் பெண்ணே இல்லாம சால்வ் பண்ணிடலாம். இப்போ இதை ஃபுல்லா ஆட் பண்ணும்போது 52 வருதா? சோ 52 6 58 9ஆல டிவைட் ஆகாது, எலிமினேட். 52 4 56 9ஆல டிவைட் ஆகாது. 52 8 60 60 9ஆல டிவைட் ஆகாது. 52 2 54. அப்ப இது மட்டும் தான் 9ஆல டிவைட் ஆகும். சோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, in an exam a student got 40 marks. ஒரு பையன் வந்து 40 மார்க் வாங்கியிருக்கான் ஒரு எக்ஸாம்ல and still failed by 20% marks. ஓகேவா? சோ 40 மார்க் வாங்கினாலும் ஒரு 20% வந்து என்ன பண்ணிருந்தான், கம்மியான மார்க்கால ஃபெயில் ஆகிருந்தான். if the passing percentage is 40%, 40% எடுத்திருந்தா பாஸ் ஆயிருப்பான். ஓகேவா? சோ அடுத்து என்ன சொல்றாங்க, then what are the maximum mark of the exam? எக்ஸாமோட மேக்ஸிமம் மார்க் என்ன? சோ 100% என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ மேக்ஸிமம் எப்பவுமே எவ்வளவு இருக்கும்னா 100% இருக்கும். ஓகே, அவன் வாங்கியிருக்கிறது 40 மார்க். சோ 20% பாஸ் மார்க்ல இருந்து 20% கம்மியா எடுத்ததுனால ஃபெயில் ஆகிட்டான். பாஸ் மார்க் எவ்வளவு, 40%. ஓகேவா? சோ மேக்ஸிமம் மார்க் என்ன, இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஒரு தேர்வில் ஒரு மாணவர் 40 மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் இன்னும் 20% மதிப்பெண்களால் தோல்வியடைந்தார். தேர்ச்சி விகிதம் 40% என்றால் தேர்வின் அதிகபட்ச மதிப்பெண் என்ன? நாம சொல்லுவோம் இல்லையா ஸ்கூல்ல, சோ 34 மார்க் எடுத்துட்டேன், இன்னொரு 1 மார்க் எடுத்திருந்தேன் அப்படின்னா பாஸ் பண்ணிருப்பேன், இப்படி சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த பையனும் 40 மார்க் எடுத்திருக்கான், இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 20% மட்டும் எடுத்திருந்தேன் அப்படின்னா நான் இன்னைக்கு பாஸ் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகேவா? அப்போ ஒரு 40 மார்க், அந்த 40 கூட ஒரு 20% எக்ஸ்ட்ரா எடுத்தா என்னவாயிரும், அது பாஸ் மார்க் ஆயிரும். ஓகேவா? சோ அந்த 40 மார்க்ங்கிறது ஃபெயிலு, இந்த 40 கூட எக்ஸ்ட்ரா அந்த 20% எடுத்திருந்தான் அப்படின்னா அவன் என்ன பண்ணிருப்பான், பாஸ் பண்ணிருப்பான். பாஸ் மார்க் எவ்வளவு, 40%. ஓகேவா? சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? நான் இதை எப்படி ஃப்ரேம் பண்ணிருக்கேங்கிறது புரியுதா? தெளிவா புரியுதா? 40 மார்க் எடுத்திருக்கான், ஆனா ஃபெயில் ஆயிட்டான். அந்த 40 கூட ஒரு 20% எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தா பாஸ் ஆயிருப்பான். அப்ப 40 பிளஸ் 20% எதுக்கு ஈக்குவலா இருக்கும், பாஸுக்கு ஈக்குவலா இருக்கும். பாஸ் எவ்வளவு, 40%. ஓகே, சோ அப்போ 40 பிளஸ் 20% எதுக்கு ஈக்குவல், 40%. அப்ப இங்கேயும் 40 இங்கேயும் 40 கேன்சல் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு போடக்கூடாது. இது வந்து மார்க். ஓகேவா? சோ இது வந்து பெர்சன்டேஜ்ல சொல்லியிருக்கோம். ஓகேவா? இது நம்பர்ல மார்க் சொல்லியிருக்கோம், இங்க பெர்சன்டேஜ்ல சொல்லியிருக்கோம். அப்ப இந்த பெர்சன்டேஜ் இந்த பக்கம் கொண்டு வந்தா என்ன வரும், 40 மைனஸ் 20 20% கிடைக்கும். அப்ப 20% எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 40க்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ 1% உங்களுக்கு என்ன வரும், 20ஐயும் இதையும் கட் பண்ணீங்கன்னா 1%ங்கிறது 2 கிடைக்கும். ஓகேவா? சோ எக்ஸாமோட மேக்ஸிமம் மார்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் எவ்வளவு, 100%. 1% 2ன்னா 100% என்ன வரும், 2 × 100
200 மார்க். அப்போ மேக்சிமமா அந்த எக்ஸாம் எவ்வளவு மார்க்குக்கு நடந்திருக்கும்? 200 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து நடந்திருக்கும். ஓகேவா? அவன் ஃபெயில் ஆனது எவ்வளவு? 40 மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிட்டான். ஓகேவா? அப்போ அதோட பாஸ் மார்க் என்ன? எக்ஸாமோட பாஸ் மார்க் என்ன? மேக்சிமம் மார்க் 200. சோ பாஸ் மார்க் என்ன? 40%. ஓகேவா? அப்போ பாஸ் மார்க் என்னவா இருக்கும்? 80 மார்க்கா இருந்திருக்கும். அப்படிதானே? 1% கண்டுபிடிச்சாச்சு. இனி என்ன கேட்டாலும் சால்வ் பண்ணிடலாம்ல. மேக்ஸிமம் மார்க்னா 100%ஓட மல்டிப்ளை பண்ணணும். பாஸ் மார்க்னா 40%ஓட மல்டிப்ளை பண்ணணும். 1% 2னா 40% என்ன? 80 மார்க். அப்போ அதோட பாஸ் மார்க் எவ்வளவு? 80 மார்க் எடுத்தா பாஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 42 டிவைடட் பை 18 மைனஸ் 6 பிளஸ் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இது ரொம்ப பேசிக்கான ஒரு சிம்பிளிபிகேஷன் கொஸ்டின். இதுக்கு நாம அப்ளை பண்ணக்கூடிய ரூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா போர்டுமாஸ் ரூல் தான் அப்ளை பண்ண போறோம். சோ போர்டுமாஸ் ரூல்னா என்னது? பினா பிராக்கெட், ஓனா ஆஃப், டினா டிவிஷன், ஏனா மல்டிபிளிகேஷன், எம்னா மல்டிபிளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். ஓகேவா? சோ இந்த ப்ரிஃபரன்ஸ் படி தான் நாம என்ன பண்ணணும்? சம்ம வந்து சால்வ் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்காங்களா? இருக்காங்க. ஓகேவா? சோ புதுசா வந்திருக்க ஸ்டூடெண்ட் பாத்துக்கோங்க. சோ போர்டுமாஸ் ரூல் படி தான் நீங்க சிம்பிளிபிகேஷன் கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருந்தா பிராக்கெட்டுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும்? ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? இங்க பிராக்கெட் இருக்கா? இருக்கு. அப்போ இந்த பிராக்கெட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு வாங்க. இந்த பிராக்கெட்டை பாருங்க, இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு, அதுக்கு உள்ள பாத்தீங்கன்னா ஒரு கர்லி பிரைஸ் இருக்கு, அந்த கர்லி பிரைஸுக்குள்ள என்ன இருக்கு? இன்னொரு பிராக்கெட் வந்து இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ண போறோம்னா இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த சின்ன பிராக்கெட்டுக்குள்ள போக போறோம். ஓகேவா? இந்த பிராக்கெட்டுக்குள்ள போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா யார் இருக்காங்க? ஆஃப் இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? 4 3 12 மாறும். அடுத்து இங்க -4 இருக்கு, எழுதிக்கோங்க. 2 ஆஃப் 5 இருக்கு. அப்ப இவங்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா இது என்னவா மாறும்? -10 மாறும். ஓகேவா? அப்போ இப்ப என்ன வரும்? 12 -14 கிடைக்குமா? 12 10 4 14 -14. அப்ப பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சுட்டு பெரிய நம்பர்ல உள்ள அடையாளத்தை போடணும். 14ல 12 போச்சுன்னா 2. அப்ப என்ன கிடைக்குங்க? உங்களுக்கு -2 கிடைக்கும். இதுல இருந்து இதுவரை என்ன கிடைச்சிருச்சு? -2 கிடைச்சிருது. ஓகே, இப்ப கர்லி பிரைஸுக்குள்ள வாங்க. கர்லி பிரைஸ்ல என்ன இருக்கு? 6 இருக்கு. இந்த பிராக்கெட் ஃபுல்லா நம்ம என்ன கொண்டு வந்துட்டோம்? -2 கொண்டு வந்துட்டோம். அப்ப 6 - 2 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். அப்ப இந்த கர்லி பிரைஸ் பிராக்கெட் ஃபுல்லா நம்ம என்ன கொண்டு வந்துட்டோம்? 4 கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? சோ அப்ப இங்க என்ன இருக்கு? இந்த பிராக்கெட், இங்க ஒரு பிராக்கெட் இருக்கா? சோ 18 - 4 வருமா? ஏன்னா கர்லி பிரைஸுக்குள்ள ஒரு மைனஸ் இருக்கு. 18 - 4 எத்தனை? 14. அப்ப இந்த பிராக்கெட்ல இருந்து இந்த பிராக்கெட் வரைக்கும் நாம என்ன கொண்டு வந்துட்டோம்? 18 - 4 14 கொண்டு வந்தாச்சு. வெளியில என்ன இருக்கு? 42 இருக்கு. சோ 42 ஒரு வகுத்தல் இருக்கு. சோ வகுத்தல் 14. சோ 14 42 வச்சு கட் பண்ணும்போது 3 டைம்ஸ் போகும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 3. 3ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? இது போகவே இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சோ அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சியோட 2025க்கான கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எஸ்எஸ்சியோட சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஜிடி எக்ஸாம், சிஏபிஎஃப் எல்லா எக்ஸாமும் எப்போ நாங்க கண்டக்ட் பண்ணுவோம், 2025ல எப்போ கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான கேலண்டர் வந்து எஸ்எஸ்சி சைட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ரயில்வேல பாத்தீங்க அப்படின்னா ஜனவரியில 2025 எக்ஸாமுக்கான கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மார்ச்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டிபிசி சிபிடி 1 எக்ஸாம் வந்து நடக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த டிசம்பர்ல ரயில்வேல இருந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் டியோட நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சோ அப்கமிங்ல பாருங்க எக்ஸாம்ஸா தான் வரப்போகுது. எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் பிளஸ் எக்ஸாம்ஸ் இதுதான் மாறி மாறி இருக்க போகுது. சோ உங்க சைட்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும்னா நல்லா படிக்கணும், டெஸ்ட் எடுக்கணும், அனலைஸ் பண்ணணும், ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணும், நெகட்டிவ் மார்க்கை அவாய்ட் பண்ணணும். சோ ரிப்பீட்டட் பிராக்டிஸ் பண்ணணும். வேற எதுவுமே உங்களுக்கு வேலை கிடையாது. படிக்கணும், ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணும், நெகட்டிவ் தாட்ஸை அவாய்ட் பண்ணணும். நெகட்டிவ் மார்க் அவாய்ட் பண்ற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸையும் அவாய்ட் பண்ணீங்கன்னா தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். எவ்வளவு வேகத்தோட படிக்கணும்னு இறங்குறீங்களோ முடிக்கிற வரைக்கும் அந்த வேகத்தை குறைக்காம அப்படியே படிச்சுட்டு வாங்க. ஓகேவா? சோ நீங்க பெஸ்டா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். வேற
எதுவுமே எக்ஸ்ட்ரா நீங்க படிக்க வேண்டாம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்ன குடுத்திருக்கோமோ அத மட்டும் ஃபாலோ பண்ணாலே உங்களால ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி ஆர்ஆர்பி என்டிபிசிக்காக ஒரு நியூ பேட்ச் வந்து நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல கொண்டு போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் அதுக்காக ஒரு நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஆல்ரெடி 1 வீக் குரூப் டில கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஸோ இந்த திங்கட்கிழமை நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் வீக்குக்கான பிளான் வந்து உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஓகேவா? சோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம். சோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க, படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? சோ புதுசா வந்திருக்க ஸ்டூடெண்ட் மறக்காம பிளே ஸ்டோர்ல லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கான கிளாஸஸ் எல்லாமே ஆப்ல தான் நடக்கும். ஓகேவா? ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுல ஃப்ரீ மெட்டீரியல், ஃப்ரீ டெஸ்ட், பெய்டு கிளாஸஸ் எல்லாமே அதுல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே கண்டிப்பா உங்களால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிளே ஸ்டோர்ல ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. சோ அதுக்கப்புறம் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஸோ நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறீங்க, இப்போதான் பிகினரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் மட்டும் வீக்கா இருக்கீங்க, மேக்ஸ்ல வீக்கா இருக்கேன், ரீசனிங்ல வீக்கா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கான கோர்சஸ் கொடுத்துருப்போம். மேக்ஸ் கோர்ஸ், ரீசனிங்கான கோர்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ்க்கான கோர்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் சயின்ஸுக்கான கோர்ஸ், இங்கிலீஷ்க்கான கோர்ஸ் தனித்தனியா கொடுத்துருப்போம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் வீக்கா இருக்கீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கான கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே எனக்கு வேணும், எல்லா சப்ஜெக்டும் கவர் ஆகணும், சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாமே கவர் ஆகணும், எனக்கு ஒரு ஸ்டடி பிளான் எல்லாமே வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதோட ஃபீஸ் வந்து நான் திருப்பி சொல்றேன், 1999. வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே இதுல கிளியர் பண்ற மாதிரி கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ ஜாயினிங் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்புனா போதுமானது. அதே மாதிரி சிஏ பிடிஎஃப் கோர்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டும் இந்த நம்பருக்கே மெசேஜ் அனுப்புங்க. டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டும் இந்த நம்பருக்கே நீங்க மெசேஜ் அனுப்பிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லைவ் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். என்டிபிசிக்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் ஆப்ல நடந்துட்டு இருக்கு. இந்த லைவ் டெஸ்ட் நாளைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகிரும். ஸோ ஃப்ரீ லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணனாலும் ஆப்ல போய் அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல, இன்ஸ்டாகிராம்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் பத்தின எல்லா அப்டேட்டுமே இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம். கோர்ஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. சோ உங்களோட கோர்ஸ் ஜாயினிங்ல இருந்து ஃபைனலா உங்களோட டிவி வரைக்கும் என்ன டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகேவா? ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும் போது ஏதாவது ஒரு டவுட் வரும், அது ஜென்ரலாவும் வரும், எக்ஸாம் சிலபஸ் ரிலேட்டடாவும் வரும். அந்த மாதிரி டவுட் வரும்போது யாருக்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். சோ அந்த டைம் வரும்போது நீங்க நம்ம லக்ஷ்மி மேக்ஸுக்கு எப்பனாலுமே எந்த டைம்னாலுமே நீங்க மெசேஜ் பண்ணலாம். ஓகேவா? சோ உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் டீமே இருக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க ப்ரிப்பரேஷனை குயிக்கா ஸ்டார்ட் பண்ணுங்க, ரிப்பீட்டடா படிங்க. நீங்க எப்பவுமே நான் சொல்றதுதான், ஒரு கிக்க 10,000 டைம் பிராக்டிஸ் பண்ணணும்னு ப்ரூஸ்லி சொல்லுவாரு. அதே மாதிரி ஒரு கொஸ்டினை n நம்பர் ஆஃப் டைம்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. அதே 10,000 டைம்ஸ் அவ்வளோ டைம் பிராக்டிஸ் பண்ணாதான் ரியல் எக்ஸாம் போகும்போது அங்க கொடுத்திருக்க டைம்ல மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகே? சோ வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. சோ திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.